இன்றைய சமூகத்திலே இந்த வாலிப பருவம் மிகவும் தடமாறி சென்று கொண்டிருக்கிறது. சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே ஈமானை ஏற்றுக்கொண்ட அனைத்து சஹாபாக்களில் பெரும்பாலானவர்கள் இளைஞர்களாகவே இருந்தார்கள். அந்த இளைஞர்கள் எல்லாம் அங்கே இருந்து புறப்பட்டு பல இடங்களுக்கு இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்வதற்கான வியாபாரத்திற்கான பல நாடுகள் சென்றார்கள். சென்ற எல்லா இடங்களிலேயுமே இந்த சஹாபாக்கள் இஸ்லாத்திற்கு தோதுவாக அனைத்து மக்களையும் வார்த்தெடுத்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வாழ்க்கையை வாழச் சொன்னார்களோ அதற்கு தகுந்தார் போல் எல்லா மக்களையும் அவர்கள் மாற்றி அமைத்தார்கள். ஒரு சஹாபி ஹஜ்ரத் ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு நெருங்கிய தோழர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்தி தொடர்பாளர். அவர்கள் ஒரு அன்சாரி சஹாபி. அவர்களை ஒரு தேவைக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். அனுப்பி வைத்த சமயத்திலே அவர்கள் ஒரு பெண்மணி குளிப்பதை பார்த்து விடுகிறார்கள். யதார்த்தமாக பார்த்து விடுகிறார்கள். மீண்டும் அந்த பெண் பற்றமே அவர்களுடைய பார்வை தவறுதலாக சென்று விடுகிறது. அவ்வளவுதான் அவர்களுக்கு இறைவனுடைய அச்சம் ஏற்பட்டு அந்த அச்சம் மிகுதியால் அவர்கள் இறைவனிடத்தை தௌபா செய்வதற்காக ஹஜ்ரத் ஜிப்ரீல் வந்து இந்த பூமியிலே நான் வாழும் பொழுது என் மீது வேதனை இறக்கி விடுவார்கள் என்ற அச்ச உணர்விலே மலை உச்சிக்கு சென்று விட்டார்கள். 40 நாட்களுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சலாம் சொல்கிறார்கள். சலாம் சொல்லிவிட்டு கூறுகிறார்கள், நபியே, இது போன்று ஒரு தௌபா செய்யும் ஒரு நபர் 40 நாட்களுக்கு மேலாக மலை உச்சியிலே இருந்து தௌபா தேடி கதறிக் கொண்டிருக்கிறார் ஒரு நபர் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சொல்லச் சொன்னார் என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கூறினார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் இருவரையும் அழைத்து அந்த ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹுவை அழைத்து வரும்படி கூறுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சல்மான் ரலியல்லாஹு இருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேடுகிறார்கள். மதீனாவினுடைய தெருக்களில் எல்லாம் எல்லா இடங்களுக்கும் சென்று தேடுகிறார்கள். அவர்கள் கிடைக்கவில்லை. கடைசியாக ஓர் ஆடு மேய்க்கக்கூடிய இடையிடம் கேட்கிறார்கள். அப்பொழுது நீங்கள் அந்த தௌபா தேடுவதையா நீங்கள் தேடுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அவர் தௌபா தேடுகிறார்கள் என்று உங்களுக்கு எப்படி என்று தெரியும் என்று அந்த ஆட்டு இடையிடத்திலே கேட்டபொழுது அந்த ஆட்டு இடையன் கூறினான், அவர் இரவு நேரத்திலே இந்த மலையில் இருந்து அவ்வாறே இறங்கி வருவார், தௌபா கேட்டுக்கொண்டே இறங்கி வருவார், அதை நான் பார்த்திருக்கிறேன் என்று கூறினார். உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே மறைந்திருந்து ஹஜ்ரத் ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறங்கி வரக்கூடிய நேரத்திலே அவர்களை கூட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே செல்கிறார்கள். அப்பொழுது ஹஜ்ரத் ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், எவ்வாறு நான் நாயகத்தை சந்திப்பேன்? இது போன்ற பாவத்தை செய்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது, எனக்கு இதன் மூலமாக எனக்கு தௌபா கிடைத்து விடுமா என்று பயமாக இருக்கிறது என்று ஹஜ்ரத் ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். எனவே என்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழும் பொழுது என்னை அங்கே அழைத்து செல்லுங்கள் என்று கூறினார்கள். அவ்வாறே அழைத்து செல்லப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை வைத்தீங்களே பின் நின்று தொழுது கொண்டிருக்க வேலையிலேயே மயக்க முற்றுக்கீழே விழுந்து விட்டார்கள். தொழுது முடித்த பின்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தனது மடியிலே படுக்க வைக்கிறார்கள். வைத்த நேரத்தில் அவர்கள் கண்விழித்து, நாயகமே, உங்களுடைய இந்த புனிதமான மடியிலே இந்த பாவி தலை வைப்பதற்கு தகுதியற்றவனாக ஆகிவிட்டேன் என்று ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார். கூறி அதே தௌபாவுடைய நிலையிலேயே கவலையிலேயே அதே நிலையிலேயே மரணமாகிவிட்டார்கள். மரணமாக மட்டுமல்லாமல் அவர்களுடைய ஜனாஸாவினுடைய தொழுகையிலே பல மலக்குமார்கள் கலந்து கொண்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.